பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பு இல்லை என்றால், என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பு இல்லை என்றால், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு, அன்பில் நிலை கொண்டிரு. அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 3. பலவித வரங்களை உடையவர்களாயும் அன்னதானம், அதாவது ஏழை, விதவை, திக்கற்ற பிள்ளை என்று எல்லோரையும் ஆதரித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாயும் பலர் உலகமெங்கும் இருக்கின்றனர். இதனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் ஜனங்களும் ஆயிரம். தேவையோடு இருக்கிறவர்களின் தேவைகளை சந்திப்பது மிகவும் ஆசீர்வாதம்தான். ஆனால் நாம் என்ன மனநிலையோடு உதவி செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இந்த மனநிலையை ஆராய்ந்து பார்க்க பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்பதே அது. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. அத்துடன் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் ஒருவன் எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று பவுலடியார் வலியுறுத்துவதையும் இன்றைய வாசிப்பு பகுதியில் நாம் வாசித்தோம். அதாவது தீமையை வெறுத்து நன்மை செய்வது, சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்வது, பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்வது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பது, ஏக சிந்தையுடையவர்களாய் இருப்பது, மேட்டுமையானவைகளை சிந்தியாது தாழ்மையானவர்களுக்கு இணங்குவது, தீமைக்கு தீமை செய்யாதிருப்பது, சமாதானமாயிருப்பது, தீமையை தீமையினால் வெல்லாது தீமையை நன்மையினால் வெல்லுவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியாயிராது ஜாக்கிரதையாயிருப்பது, நம்மையே புத்திமானாய் எண்ணாதிருப்பது போன்றவற்றையே பவுல் அன்பின் வெளிப்பாடுகளாக சுட்டிக்காட்டியுள்ளார். சகோதரனே, சகோதரியே, இன்று நாமும் பலவித வரங்களால் நிரப்பப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அல்லது ஏழை எளியவர்களில் இரக்கமுள்ளவர்களாக பெரிய சேவைகளில் ஈடுபட்டிருக்கலாம். இவை மிகவும் நல்லதும் அவசியமும் கூட. இவை அனைத்திற்கூடாகவும் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமான பாத்திரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இவை நமது சுயநலத்தில் வெளிப்படாமல் அன்பின் ஊற்றுகளாக நமது இருதயத்திலிருந்து வெளிவர வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பிறரில் காண்பிக்கும் அன்பு மாயமானதும் பிரயோஜனமற்றதாகவுமே இருக்கும். ஆகவே இன்றே கிறிஸ்துவுக்கு முன்பாக நமது இருதயத்தை ஆராய்வோமாக. சிலுவை அண்டை நம்மை அர்ப்பணிப்போமாக. கிறிஸ்து நம்மில் கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்த அன்பு நம்மிலும் பாய்ந்து ஓடும்படி நம்மை இந்த நாளிலே கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவிப்போமாக. ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களது நற்கிரியைகள் சுயநலத்தோடு செய்யப்படாமல் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாகவே இருப்பதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.